கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். Psalm 145:19. He grants the desires of those who fear him. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்புக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. எனவேதான் தன் எஜமானனின் மனைவி பாவம் செய்ய யோசேப்பை அழைத்த போதும் அதனை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறார். அதனால்தான் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் கூப்பிடுதலை கேட்டு ஏற்ற சமயத்தில் எகிப்தின் பிரதம அதிகாரியாக மாற்றுகிறார். அநேகரை ரட்சிக்கும்படி இவனை ரட்சிக்கிறார். அதுபோலவே தானியேல் என்பவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனிடம் இருந்தது. சிங்கக்கெபியிலே அவன் தூக்கி போடப்பட்ட போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனை ரட்சித்தார். சிங்கக்கபியிலிருந்து அற்புதமாய் விடுதலை செய்யப்பட்டார். அவனுடைய நண்பர்களான அனனியா, மீசவேல், அசரியா போன்றவர்கள் கூட 7 மடங்கு அக்கினிச்சூளையிலே தூக்கி போடப்பட்ட போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடம் காணப்பட்டது. கர்த்தருடைய தூதனானவரே அவர்களோடு கூட சேர்ந்து உலாவி அவர்களை காப்பாற்றி அவர்களை ரட்சிக்கிறார். அற்புதமாய் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? கர்த்தருக்கு பயந்து அனைத்து காரியங்களையும் நாம் ஜெபத்தோடு செய்கிறோமா? அப்பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மை ரட்சிக்கிறவராய், குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோம். ஆமன். உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களை ரட்சிக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய நாட்டிலே காணப்படுகிற வரதட்சணை கொடுமைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே பாரத்துடன் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு பெண் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு அதிக லட்சக்கணக்கான வரதட்சணை பணம் கேட்டு துன்பப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நினைவு கூர்ந்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட கொடூர மக்களிடமிருந்து நீர் பெண்களை காப்பாற்றும். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே பெண்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்தி கொள்ளும். உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு வரதட்சணை கொடுமைகளை அகற்றப் போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.